ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போதோ இல்லை ஒரு செயலை செய்யும் போதோ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு எதிர்மறையான எண்ணம் அப்படின்றது, இது தப்பாக போயிட்டு என்ன பண்ணுறது, வாட் கேன் கோ ராங். இந்த எண்ணம் வர்றதுக்கான காரணம் நமக்குள்ளே ஏற்படுற ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில பயம் மட்டும்தான். அப்போ அந்த சந்தேகப்படக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கும், அந்த பயம் என்னவாக இருக்கும், அதை இந்த ஈர்ப்பு விதி மூலமாக எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ. நம்ம முயற்சிக்கிற விஷயம் தப்பாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்ற அந்த சிந்தனை நம்ம நிறையா பேர்த்துக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு உண்டான ஒரு பெரிய தடையாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்னு ஆரம்பித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் முயற்சிக்கிற விஷயம் தப்பாகிட்டா என்ன பண்ணுறதுன்ற எண்ணம் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் ஒரு சில தாட்ஸ் பற்றி மட்டும்தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த தாட்ஸை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சு, அதை நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணேன்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம முயற்சிகளில் முதல் தடையாக வர ஒரு எண்ணம் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், அதாவது நம்ம முயற்சியில் தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்ற கேள்வி தான். இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னா, நம்ம முயற்சிக்கிற விஷயம் பற்றி நமக்கு முழுசாக தெரியறதில்ல. நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமோ, இல்லை ஒரு படிப்பை படிக்க போகிறோமோ, இல்லை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து முயற்சிக்க போகிறோமோ, அதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எதுக்காக பண்ணுறோம், அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, அதில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணணும். லேர்னிங் அப்படின்றது நம்ம இந்த சூழ்நிலையில் நிறைய விஷயங்களை சும்மா ஒரு புத்தகத்தை படிக்கிறது, நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது, ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறது இருக்கும் இல்லையா. அப்படி இல்லாமல் நம்ம எதை முயற்சிக்கிறோமோ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெளிவாக வேணும். ஒரு சாதாரணமாக ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் அவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போது நம்ம முயற்சிக்கிற விஷயம் நம்ம லைஃப்க்கு ஒரு தேவையான விஷயம் இருக்குன்னா அதை பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்கணும். ஸோ நமக்கு லேர்னிங் கிளியராக இல்லை, நம்ம முயற்சிக்கிற விஷயங்கள் மேலே நமக்கு கல்வி அறிவு இல்லை அப்படின்னா தோல்வியை பற்றின பயம் நமக்கு வரும். ஸோ நிறையா விஷயங்களை உங்கள் முயற்சிகளை சுற்றி கற்றுக்கோங்க. கண்டிப்பாக இந்த எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே வராது. அடுத்த விஷயம் ஃபியர் ஆஃப் ப்ரெசன்ட், அதாவது தற்காலிக சூழ்நிலையை நினச்சி நம்ம பயப்படுறது. இப்போ என்ன என் லைஃப்பில் நடக்குது, இப்போ என்ன பிரச்சனைகள் போகுது, அதை கவனிக்காமல் என்னுடைய கோலை எப்படி நான் பார்க்க முடியும். நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இந்த நிலையில் என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒரு ரெகுலர் ஜாப் போகிறேன், அதனால் எனக்கு வந்து இந்த முயற்சி எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என் ப்ரெசென்ட்டை நான் கவனிக்கிறேன்னு சொல்லும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் எண்ணங்களுக்குரிய மனப்பான்மைக்குள்ளே போயிடுது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலரிட் ஜாப்போ இல்லை வந்து ஒரு மந்த்லி ரெவன்யூ வர மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் தாண்டி யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர்த்தோட லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம், அடுத்த மாதம் எப்படி கொண்டு போகலாம், இந்த கிரெடிட் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி பில் பே பண்ணுறது, இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கே தவிர உங்கள் எண்ணங்கள் வந்து லைஃபோட அல்டிமேட் விஷயங்களை பார்க்குறதே இல்லை. அப்போது ஃபியர் ஆஃப் ப்ரெசென்ட்ன்றது புது முயற்சிகளை இருக்கிறது சாதாரணமான விஷயம் தான். அப்போது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய அல்டிமேட் கோல்ஸ் என்ன, அதாவது லைஃப்பில் உங்களுக்கு மொத்தமாக என்ன வேணும். இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தை நான் கடந்து போயிடணும், அதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், இல்லை அடுத்த வருஷத்தில் இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது, அதுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வைக்கிறேன். அப்படி இல்லாமல் லைஃப்பை ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையிலே இருக்கும். எப்போவுமே அல்டிமேட் கோல்ஸ்ன்றதை நீங்கள் செட் பண்ணணும். அதாவது என் லைஃப் இங்கே போயிட்டா எல்லாம் மாறிடும் அப்படின்னு. அப்போ இது பண்ணால் எப்படி ஃபியர் ஆஃப் ப்ரெசென்ட் போகும்னு கேட்டால், உங்கள் அல்டிமேட் கோலை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நடந்து போகிற பாதை கிளியராக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பிரச்சனைகளை பார்த்துட்டு பெரிய பெரிய விஷயங்களை விட்டுறோம், லைஃபோட முக்கியமான விஷயங்களை விட்டுறோம். அப்படி இல்லாமல் முக்கியமான விஷயங்களுக்கு உங்கள் எண்ணங்களை கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தடைகள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய எண்ணம் பார்த்திங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இல்லை நம்மளுடைய பிலீஃப்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு எண்ணம் தான். அதாவது இது தப்பாக போயிடுமோ நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு இருக்கிற தப்பான லேர்னிங்ஸ், அதாவது பாஸ்ட்டில் இருந்து வர லேர்னிங்ஸ் தான். இது வந்து உங்களுக்கே நடந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 5 பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால் அடுத்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு பயமாக இருக்குது, அது மட்டும் கிடையாது. நீங்கள் தப்பான விஷயங்கள் பற்றி படித்து கற்றுருப்பீங்க, இல்லை உங்கள் பிலீஃப் சிஸ்டமில் வந்து ஒரு முயற்சியின் மேலே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது முயற்சிகளில் தப்பாக போயிடுமோன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். அப்போ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பிலீஃப்ஸை வந்து அழிக்க முடியுமா நிறையா பேர் என்கிட்ட கேட்பீங்க. அதாவது மெமரி அப்படின்றது நம்ம கான்ஷியஸ்குள்ளே எப்போவுமே இருக்கும், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. மெமரிஸ் ஒரு வகையில் உங்கள் லைஃப்பை ப்ராக்ரஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் மெமரி அழிக்க முடியாது, ஆனால் அதனுடைய தாட்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும், அதை கருத்தை நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்போது ஒரு தப்பான நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஒரு அவநம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி என்னோடய கான்ஷியஸ்குள்ளே நம்பிக்கையாக மாற்றுறதுன்றதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் இல்லை ஸ்கிரிப்டிங் மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இது
நீங்கள் வந்து உங்கள் கோலை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை பொதுவான சில கருத்துக்களை வந்து அஃபர்மேஷனாகவும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது உங்கள் எண்ணங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிளட்டர்ட் சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, சரியாக வருமா வராதான்ற அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் முயற்சிக்கு எதிர்மறையாக உங்ககிட்ட இருக்க எண்ணம் எல்லாமே அஃபர்மேஷன் கேட்கும்போது கிளியர் ஆகுது. அப்போது ஒரு முயற்சிக்குள்ளே சரியாக போகிறதுக்கு உங்களோட பாஸ்ட் பிலீஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிலீஃப்ஸில் நடக்கிற சேஞ்சஸ் தான் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அஃபர்மேஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுங்கள். ஒரு புது முயற்சியில் தடை இருக்குது, எனக்கு தாண்டறதுக்கே வந்து பயமாக இருக்குது அப்படின்னா அஃபர்மேஷன் நிறையா கேளுங்க. ஈஸியஸ்ட் அண்ட் ஷார்ட்கட் வே. அண்ட் ஸ்கிரிப்டிங்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கிரிப்டிங் பற்றி ப்ராப்பரான வீடியோ நான் போடல, அது ரொம்ப ஈஸி தான். அதை பற்றி நான் குயிக்காக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அடுத்து நமக்கு வரக்கூடிய எண்ணம் வந்து ஃபியர் ஆஃப் சேஞ்ச், அதாவது மாற்றங்களை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். இப்போது நான் ஒரு வேலையில் இருக்கேன், இந்த வேலையிலேருந்து நான் அடுத்த வேலைக்கு போகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும், இல்லை அங்கே நல்ல லேர்னிங் இருக்கும். இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயங்குவேன். இது நான் கிடையாது, இப்போ ஒரு ஜாப்லேருந்து அடுத்த ஜாப் போகணுன்னு பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். ரொம்ப சிம்பிளான காரணம் என்னென்னா இன்டைரக்டாக கான்ஷியஸ்குள்ளே மாற்றங்களுக்காக பயப்படுது. அப்போது அந்த பயம் என்னென்னா, இன்றைக்கி நான் ரொட்டீனில் மாட்டிகிட்ருக்கேன், ஒரு ஹேபிட் இருக்குது, நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். புது முயற்சி பண்ணும்போது அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் கூட உங்களோட முயற்சிகளை தடுக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கோல்ஸ் வேணா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸில் பெரிய கோல் இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய எண்ணங்கள் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை மாறினா என்ன ஆகுன்ற பயம் வந்து கான்ஷியஸ்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற தாட்டை நீங்கள் தான் விதைக்கணும். அப்போ அந்த சேஞ்சஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்றதை உங்கள் கான்ஷியஸில் ஹைலைட் பண்ணணும். இதுக்கு சிம்பிளான விஷயம் வந்து விசுவலைசேஷன் தான். அதாவது நம்ம மாற்றத்தை பார்த்து பயப்படும் போது கான்ஷியஸ்க்கு இல்லை இந்த மாற்றம் வந்து இவ்வளோ கிளியராக இருக்கும், உங்கள் லைஃப் இந்த மாதிரி மாறுன்ற அந்த உண்மையான சந்தோஷம், அந்த ஃப்யூச்சரில் நடக்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் காட்ட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபியரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண நினச்சிங்க, ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு உங்கள் கான்ஷியஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் இந்த சொல்லிட்டு இருக்கிற இந்த சொல்யூஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் கரெக்டாக பண்ணணும். அதாவது எடுத்த உடனே விசுவலைஸ் பண்ணுறது, இல்லை எடுத்த உடனே வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங்குள்ளே போகிறது பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்குள்ளே அது ஆர்கனைஸ்டாக தான் பண்ணணும். அதுக்கு சில வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. அப்படி இல்லைனா உங்களுக்கு பர்சனலாக ஒரு கோல் இருக்குது, ஒரு பெரிய பிஸ்னஸ் கோல் இருக்குது, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் இருக்குது, இல்லை கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இல்லை ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். நான் இது வந்து இண்டிவிஜுவலாக பர்சனலாக கோச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புன்ற ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ரீச் பண்ண முடியும். இது வந்து 2 hours இனிஷியல் ஒரு கோச்சிங் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 6 months கைடன்ஸ் கொடுப்பேன். இந்த 6 months கைடன்ஸ் அப்படின்றது மோர் ஆஃப் மாரல் சப்போர்ட். ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க என்கிட்ட, அதை நீங்கள் சரியாக செயல்படுத்துறீங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதுக்கு என்கிட்ட நீங்கள் எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஷியஸ் எப்படி வந்து தெளிவாக வளர்த்துக்கணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து த்ரூ அவுட் 6 months நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம எப்போவுமே வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா, ஒரு வேளை தப்பாக போயிட்டா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிற தாட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இது அடுத்தவங்கன்றது ஒரு சில நேரங்களில் நம்ம சொந்தங்களே கூட நம்ம பார்த்து பயந்துப்போம். ஒரு வேளை நம்ம இப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறேன், யாராவது எதாவது சொல்லி அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, இந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணுறேன், ஒரு வேலை ஏதாவது தப்பாக போயிட்டா இவங்களாம் என்ன நினைப்பாங்க, எப்படி சொசைட்டி என்னை பார்க்கும், என்னுடைய தோல்வியை என்னை எப்படி ஏளனப்படுத்துவாங்கன்ற பயம் நிறையா பேர்த்துக்கு இருக்குது. உண்மை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எந்த ப்ராக்டிஸுமே இல்லை, இது உங்களோட காமன் சென்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 பேரும் லைஃப்பில் எப்படி ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என்னோடய வேலையை பார்க்குறது தான் எனக்கு நேரம் இருக்குது. அப்போ எப்பவுமே நீங்கள் வந்து 3வது ஒரு நபர் வந்து என்ன நினச்சிருவாங்கன்ற எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப பொய்யானது. காரணம் என்னென்னா, உங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு நேரம் இல்லை. நல்லா யோசிச்சிங்க, நம்மளும் வந்து அடுத்தவங்க லைஃபே பார்த்துட்டு உட்காந்துருக்கு போகிறதும் கிடையாது. ஸோ 3rd person பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத சிந்தனை எப்பவுமே விட்டுருங்க. இது முக்கியமாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பாதிக்கும். ஏன்னா உங்கள் எண்ணத்துக்காக தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்தவங்க எண்ணத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லை. ஸோ இது பேசிக் காமன் சென்ஸ் இங்கே யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தோல்வி, உங்களுடைய வெற்றி, அதனுடைய வர சந்தோஷமோ துக்கமோ உங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் மட்டும்தான் அதை வந்து அனுபவிப்பீங்களே தவிர இதனால் அடுத்தவங்க லைஃப் எங்கும் மாறப்போகிறதில்ல. ஸோ உங்கள் எண்ணங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக யோசிக்குது, அடுத்தவங்கள பார்த்து பயப்படுதுன்னா அதை இன்னையோடு நிறுத்திட்டு உங்கள் முயற்சிகளுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஆக்ஷனையும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இனிமேல் ஒரு வேலை இப்படி நடந்துட்டால் என்ன ஆகுமோன்ற தாட் வந்துச்சுன்னா திரும்ப இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் மாறிச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.